அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்சத்தில் நாம் தோன்றுவதற்கு முன்னால் இவ்வுலகத்தில் சித்தர்களின் தவத்தால் பல அரிய வகை மூலிகைகள் கண்டறியப்பட்டுள்ளன. இவை காலகாலமாக அவர்கள் வாயிலாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. இனியும் அவை பாதுகாக்கப்படும். இவ்வகை மூலிகைகளை சாதாரணமானவர்களால் எளிதில் அறிய முடியாது. இவை காலகாலமாக பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் சந்ததிகளுக்கு மட்டும் அதன் மகத்துவத்தை கற்றுத்தரப்பட்டு அவை இப்பூலோகத்தில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கை சிறப்படைய, அவர்களின் நோய்கள் குணமடைய நாள்தோறும் மூலிகை மகிமையை அவர்கள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தி வருகின்றனர். அதன் வடிவில் பல வருடங்களாக மூலிகை மகத்துவத்தை அறிந்து அதன் செயல்களை முழுமையாக தெரிந்து கொண்டவர் ஸ்ரீ தன்வந்திரி மூலிகை சித்தர். உதாரணமாக கசப்பு வேப்பமரம், இனிப்பு அத்திமதுரம், புளிப்பு புளியமரம் மற்றும் பழ வகைகள், வாசனை பூக்கள், இவை அனைத்தும் பூமியில் இருக்கும் மூலிகைகள் மற்றும் இயற்கை வகை ஆகும். இவை அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனையோ மூலிகைகள் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றன. எந்தெந்த மூலிகை எவ்வகை நோய்களுக்கு பயன்படும் மற்றும் அதனுடைய மகத்துவத்தை குருஜியிடம் நாம் நேரடியாக கேட்டுக்கொள்வோம். ஸ்ரீ தன்வந்திரி பரம்பரை ஆதிவாசி இயற்கை மூலிகை வைத்தியசாலை. இயற்கை அன்னை வழங்கிய படைப்புகளில் இன்றியமையாத படைப்புகள் மூலிகைகளே. அனைத்து நோய்களுக்கும் அற்புதமான மூலிகை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நாடி பிடித்து நோய்கள் கண்டறிவதில் வல்லுனர். மூலிகை வைத்தியத்தில் சிகிச்சை பெற்று நோய் நொடியிலிருந்து விடுபடுங்கள். ஆஸ்துமா, அலர்ஜி, சர்க்கரை வியாதி, மூட்டுவலி, ஞாபக மறதி, அல்சர், தோல் வியாதி, சிறுநீரக கோளாறு, கேன்சர், பக்கவாதம், நரம்பு தளர்ச்சி, வெண்குஷ்டம், ஆண்மை குறைவு, தலைவலி, சரவாங்கி, உஷ்ணம், மூலவியாதி, முடி உதிர்தல், பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் 361 வகையான வியாதிகளுக்கும் பின் விளைவுகள் இல்லாத வண்ணம் மூலிகை சிகிச்சை சிறப்பான முறையில் அளிக்கிறது. ஸ்ரீ தன்வந்திரி பரம்பரை ஆதிவாசி. ஸ்ரீ தன்வந்திரி பரம்பரை ஆதிவாசி இயற்கை மூலிகை வைத்தியசாலை. உங்களை வாட்டும் நோய்களிலிருந்து விடுபட இன்றே நாடுங்கள். ஸ்ரீ தன்வந்திரி. தலைமையகம் தன்வந்திரி இயற்கை மூலிகை வைத்தியசாலை. குருஜி ஹெர்பல்ஸ், 955 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ராமச்சந்திரா ரோட், நியர் பூ மார்க்கெட், பழமுதிர்ச்சோலை, ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர் 641002. குருஜி ஹெர்பல்ஸ், ஷாப் நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அரங்கசாமி நகர், ஏர்போர்ட் ரோட், ஷிட்ரா, சிவில் ஏரோட்ராம், கோயம்புத்தூர் 641014. குருஜி இவர்கள் நாடி பிடித்து என்ன நோய் என்பதை கண்டறிவதில் மிகவும் கைதேர்ந்தவர்கள். முகாமிட்டு அதை சுற்றியுள்ள மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து வருகிறார்கள். மூலிகை மருத்துவத்தில் தீராத வியாதிகள் ஏதும் இல்லை என்கிற அளவுக்கு இவர்களுடைய மருத்துவ சேவை உள்ளது. இவர்களிடம் ஆஸ்துமா, அலர்ஜி, சர்க்கரை வியாதி, பயம், ஞாபக மறதி, பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகள், தோல் வியாதி, சிறுநீரக கோளாறு, இருதய கோளாறு, பக்கவாதம், நரம்பு தளர்ச்சி, வாயு கோளாறு, உஷ்ணம், நரம்பு வாதம், அல்சர், குடல் புண், வயிற்றுவலி, இடுப்பு வலி, கைகால் குடைச்சல், கழுத்து வலி, உள்மூலம், பகந்திரி, வெண்குஷ்டம், பாம்புக்கடி, ஆணிக்கால், விரைவீக்கம், மஞ்சள் காமாலை நோய்கள் மற்றும் 301 வகையான வியாதிகளும் பின்விளைவுகள் இல்லாத மூலிகை சிகிச்சைகள் சிறந்த முறையில் அளிக்கப்படும். மனித உடலில் 12 வித வாயுக்களும் 12 விதமான வாதமும் ஏற்பட்டு மனித உடலில் பல வகையான நோய்களை உண்டாக்குகிறது. எனவே நாங்கள் நாடி பிடித்து எந்த வகை என்று கண்டறிந்து இயற்கை நாட்டு மூலிகைகளின் மூலம் மருந்து செய்து கொடுத்து குணப்படுத்துகிறோம். வழக்கமான ஜலதோஷத்தால் பாதிக்கப்படும் போது மூக்கடைப்பு வரும். வாயு வழியாக மூச்சு விடும்போது தூசிகள் உள்ளே சென்று நுரையீரல் பாதிக்கப்படும். பிறகு அலர்ஜி ஏற்பட்டு ஆஸ்துமாவாக மாறும். இதை தீர்க்க தகுந்த மருந்துகளை கொடுத்து பரிபூர்ண குணமடைய செய்கிறோம் என்று உறுதியுடன் கூறுகிறார்கள். ஆஸ்துமா, நரம்பு தளர்ச்சி, தலைவலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, மலேரியா, டைபாய்டு, மஞ்சள் காமாலை, பக்கவாதம், பைல்ஸ், ஒற்றை தலைவலி, பிளட் பிரஷர், வெள்ளைப்படுதல், மலட்டுத்தன்மை, கால் வீக்கம், உடம்பு பலகீனம், எலும்பு காய்ச்சல், சிறுநீர் எரிச்சல், இளம்பிள்ளை வாதம், உடல் பருமன், உடம்பு அசதி, தோல் வியாதி, பசி, கருமேகம்,
இரத்த கோளாறு, சளி, அலர்ஜி, தும்மல், நெஞ்சுவலி, அல்சர், கால் எரிச்சல், உடம்பு சூடு, கால் சோகை, பூச்சிக்காத்து, வயிற்று வலி, குடல் புண், உடம்பு அரிப்பு, உதறல் வாய்வு, பித்தம், முடி வளர்ச்சி, சொறி, சிரங்கு, ஞாபக சக்தி, கால் வெடிப்பு, அடிபட்ட இரத்தக்கட்டு, முகப்பரு, தேமல், கழுத்து வலி, மூளை காய்ச்சல், ஆண்மை குறைவு, குழந்தை பாக்கியம் இல்லாமை போன்ற சர்வ வியாதிகளுக்கும் மற்றும் சிக்கன் குன்யா வந்த பின் வரும் கை கால் வீக்கம், மூட்டு வலி குறைய சிறந்த மருத்துவம் உண்டு. ஸ்ரீ தன்வந்திரி பரம்பரை ஆதிவாசி இயற்கை மூலிகை வைத்தியசாலை. இயற்கை அன்னை வழங்கிய படைப்புகளில் இன்றியமையாத படைப்புகள் மூலிகைகளே. அனைத்து நோய்களுக்கும் அற்புதமான மூலிகை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நாடி பிடித்து நோய்கள் கண்டறிவதில் வல்லுனர். மூலிகை வைத்தியத்தில் சிகிச்சை பெற்று நோய் நொடியிலிருந்து விடுபடுங்கள். ஆஸ்துமா, அலர்ஜி, சர்க்கரை வியாதி, மூட்டு வலி, ஞாபக மறதி, அல்சர், தோல் வியாதி, சிறுநீரக கோளாறு, கேன்சர், பக்கவாதம், நரம்பு தளர்ச்சி, வெண்குஷ்டம், ஆண்மை குறைவு, தலைவலி, சரவாங்கி, உஷ்ணம், மூலவியாதி, முடி உதிர்தல், பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் 361 வகையான வியாதிகளுக்கும் பின் விளைவுகள் இல்லாத வண்ணம் மூலிகை சிகிச்சை சிறப்பான முறையில் அளிக்கிறது. ஸ்ரீ தன்வந்திரி பரம்பரை ஆதிவாசி. ஸ்ரீ தன்வந்திரி பரம்பரை ஆதிவாசி இயற்கை மூலிகை வைத்தியசாலை. உங்களை வாட்டும் நோய்களிலிருந்து விடுபட இன்றே நாடுங்கள் ஸ்ரீ தன்வந்திரி. தலைமையகம் தன்வந்திரி இயற்கை மூலிகை வைத்தியசாலை, குருஜி ஹெர்பல்ஸ், ஷாப் நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அரங்கசாமி நகர், ஏர்போர்ட் ரோட், ஷிட்ரா, சிவில் ஏரோட்ராம், கோயம்புத்தூர் 641014. குருஜி ஹெர்பல்ஸ், 955, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ராமச்சந்திரா ரோட், நியர் பூ மார்க்கெட், பழமுதிர் சோலை, ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர் 641002. ஒருமுறை உட்கொண்டால் வாழ்நாளில் மறுமுறை அந்த பிரச்சனை வரவே வராது. பக்க விளைவுகள் ஏதும் இல்லை. இவர்கள் நாடி பிடித்து என்ன நோய் என்பதை கண்டறிவதில் மிகவும் கைதேர்ந்தவர்கள். முகாமிட்டு அதை சுற்றியுள்ள மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து வருகிறார்கள். மூலிகை மருத்துவத்தில் தீராத வியாதிகள் ஏதும் இல்லை என்ற அளவுக்கு இவர்களுடைய மருத்துவ சேவை உள்ளது. நோய்கள் என்று எடுத்துக்கொண்டால் 360 விதமான நோய்கள் உள்ளன. இந்த 360 விதமான நோய்களையும் நாங்கள் எங்களது மூலிகைகளை கொண்டு குணப்படுத்துகிறோம். இல்லற வாழ்க்கையில் கூட ஈடுபடலாம். வழக்கமான ஜலதோஷத்தால் பாதிக்கப்படும் போது மூக்கு அடைப்பு வரும். வாய் வழியாக மூச்சு விடும் போது தூசிகள் உள்ளே சென்று நுரையீரல் பாதிக்கப்படும். பிறகு அலர்ஜி ஏற்பட்டு ஆஸ்துமாக மாறும். இதை தீர்க்க தகுந்த மருந்துகளை உட்கொண்டால் பரிபூரண குணம் கிடைக்கும். மூலிகையால் குணமாகும் பக்கவாதம். மனிதனுக்கு ஏற்படும் பாதிப்புகளில் ஒன்று பக்கவாதம். முறையான உணவு மற்றும் உடல் பராமரிப்பு இல்லாததால் வயதான காலங்களில் பக்கவாதத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். நாம் உண்ணும் உணவு சரியாக ஜீரணமாகாததால் நமது வயிற்றில் வாயு உற்பத்தியாகிறது. இந்த வாயுவே பெரும்பாலான நோய்களுக்கு காரணமாகிறது. அதே நேரத்தில் நமது வயிற்றில் வாதமும் உண்டாகிறது. வாயுவானது மேல் நோக்கி சென்று இரத்த நாளங்களில் புகுந்து மூட்டுக்களில் ஜவ்வுக்களை உலரச் செய்து விடுகிறது. இரத்த ஓட்டமும் தடைபடுகிறது. இதனால் நரம்புகள் வலுவிழந்து உடம்பில் உள்ள வாதமும் வாயுவும் ஒன்று சேரும் போது அது பக்கவாதமாகிறது. நமது உடலில் பித்தவாயு, உஷ்ணவாயு, கர்ப்பவாயு என 25 வகையான வாயுக்கள் உள்ளன. இதன் மூலம் பல நோய்கள் உண்டாகின்றன. நெஞ்சுவாயு ஏற்படுவதால் முதலில் சளி பிடிக்க ஆரம்பித்து பின்னர் அதுவே ஆஸ்துமாவாக மாறும். உடலில் வாயு உண்டாவதை தடுப்பதற்காக முதலில் பேதி மருந்து கொடுத்து குடலை சுத்தம் செய்கிறோம். பின்னர் காடுகளில் கிடைக்கும் மூலிகைகளுடன் திறமங்கி, லோகசெங்கி போன்ற 220 பஸ்பங்களை கொண்டு ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு பஸ்பங்களை கலந்து மருந்தும் லேகியமும் கொடுக்கிறோம். இதன் மூலம் பக்கவாதம் குணமடைந்துவிடும். பக்க விளைவுகள் இல்லை. ஆண்மை குறைவு. உடலில் அளவுக்கு அதிகமாய் உஷ்ணம் உண்டாவதால் இரத்தம் சுண்டி இரத்தம் ஓட்டம் குறைகிறது. இதனால் விந்து உற்பத்தி குறைகிறது. சிறு வயதில் சுய இன்பத்தின் காரணமாகவும் விந்து உற்பத்தி தொடர்புடைய நரம்புகள் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. இதனால் விந்து உற்பத்தியானது பாதிக்கப்படுவதோடு விந்து வெளியேறியவுடனே அதில் உள்ள உயிரணுக்கள் மடிந்து விடுகின்றன. இதனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறது.
இதை சரி செய்ய தாரமாங்கி நாகம் ஆகிய பஸ்பங்களை கலந்து மருந்து தருகிறோம். தொடர்ந்து 75 நாட்களுக்கு சாப்பிட்டால் ஆண்மை குறைவிலிருந்து விடுபடலாம். சர்க்கரை, ஆஸ்துமா, நரம்பு தளர்ச்சி, தலைவலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, மலேரியா, டைபாய்டு, மஞ்சள் காமாலை பக்கவாதம், பைல்ஸ், ஒற்றை தலைவலி, பிளட் பிரஷர், வெள்ளைப்படுதல், மலட்டுத்தன்மை, கால் வீக்கம், உடம்பு பலகீனம், எலும்பு காய்ச்சல், சிறுநீர் எரிச்சல், இளம்பிள்ளை வாதம், உடல் பருமன், உடம்பு அசதி, தோல் வியாதி, பசி, கருமேகம், இரத்த கோளாறு, சளி, அலர்ஜி, தும்மல், நெஞ்சுவலி, அல்சர், கால் எரிச்சல், உடம்பு சூடு, கால் சோகை, பூச்சிக்காத்து, வயிற்று வலி, குடல் புண், உடம்பு அரிப்பு, உதறல் வாய்வு, பித்தம், முடி வளர்ச்சி, சொறி, சிரங்கு, ஞாபக சக்தி, கால் வெடிப்பு, அடிபட்ட இரத்தக்கட்டு, முகப்பரு, தேமல், கழுத்து வலி, மூளை காய்ச்சல், ஆண்மை குறைவு, குழந்தை பாக்கியம் இல்லாமை போன்ற சர்வ வியாதிகளுக்கும் மற்றும் சிக்கன் குன்யா வந்த பின் வரும் கை கால் வீக்கம், மூட்டு வலி குறைய சிறந்த மருத்துவம் உண்டு. நாடி பரிசோதித்து இயற்கை மூலிகை வைத்தியம் பார்க்க பரம்பரையாக இயற்கை மூலிகையில் சாதனை புரிந்து வருகின்றார்கள். ஆந்திர ஆதிவாசிகள் தாங்களாகவே மூலிகையை கண்டுபிடித்து வைத்தியமும் செய்து வருகிறார்கள். எந்த நோயாக இருப்பினும் இம்மூலிகை மருந்தை நம்பிக்கையுடன் ஒருமுறை உட்கொண்டால் வாழ்நாளில் மறுமுறை அந்த பிரச்சனை வராது. பக்க விளைவுகள் ஏதும் கிடையாது. குருஜி இவர்கள் நாடி பிடித்து என்ன நோய் என்பதை கண்டறிவதில் மிகவும் கைதேர்ந்தவர்கள். முகாமிட்டு அதை சுற்றியுள்ள மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து வருகிறார்கள். மூலிகை மருத்துவத்தில் தீராத வியாதிகள் ஏதும் இல்லை என்கிற அளவுக்கு இவர்களுடைய மருத்துவ சேவை உள்ளது. இவர்களிடம் ஆஸ்துமா, அலர்ஜி, சர்க்கரை வியாதி, பயம், ஞாபக மறதி, பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகள், தோல் வியாதி, சிறுநீரக கோளாறு, இருதய கோளாறு, பக்கவாதம், நரம்பு தளர்ச்சி, வாயு கோளாறு, உஷ்ணம், நரம்பு வாதம், அல்சர், குடல் புண், வயிற்றுவலி, இடுப்பு வலி, கைகால் குடைச்சல், கழுத்து வலி, உள்மூலம், பகந்திரி, வெண்குஷ்டம், பாம்புக்கடி, ஆணிக்கால், விரைவீக்கம், மஞ்சள் காமாலை நோய்கள் மற்றும் 301 வகையான வியாதிகளும் பின்விளைவுகள் இல்லாத மூலிகை சிகிச்சைகள் சிறந்த முறையில் அளிக்கப்படும். மனித உடலில் 12 வித வாயுக்களும் 12 விதமான வாதமும் ஏற்பட்டு மனித உடலில் பல வகையான நோய்களை உண்டாக்குகிறது. எனவே நாங்கள் நாடி பிடித்து எந்த வகை என்று கண்டறிந்து இயற்கை நாட்டு மூலிகைகளின் மூலம் மருந்து செய்து கொடுத்து குணப்படுத்துகிறோம். வழக்கமான ஜலதோஷத்தால் பாதிக்கப்படும் போது மூக்கடைப்பு வரும். வாயு வழியாக மூச்சு விடும்போது தூசிகள் உள்ளே சென்று நுரையீரல் பாதிக்கப்படும். பிறகு அலர்ஜி ஏற்பட்டு ஆஸ்துமாவாக மாறும்.